எண் 98 மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடைக்கானல் முதல் வில்பட்டி ஊராட்சி பேத்துப்பாறை வரை அமைந்துள்ள சாலையானது பயணிகள் பேருந்து இயக்க ஏற்றத்தக்கதாக இல்லை என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வில்பட்டி ஊராட்சியினுடைய முக்கிய கிராமமாக இருக்கக்கூடிய ஊர் பேத்துப்பாறை. பெருமாள் மலை பழனி பிரிவு முதல் பேத்துப்பாறை வரை 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அதற்கு பிறகு பாரதி அண்ணா நகர், கணேசபுரம், கும்பூர் வயல் ஆகிய கிராமங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அதிலே 200 குடும்பங்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மருத்துவ உதவியை பெற கொடைக்கானலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 15 கிலோமீட்டர் வர வேண்டும். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டரில் இருந்து 2 கிலோமீட்டர் வரை, அதாவது பேத்துப்பாறையிலிருந்து 2 கிலோமீட்டர் பிரிவு. அதே போல பாரதி அண்ணா நகர், கணேசபுரம், கும்பூர் வயல் பகுதிகளை சேர்ந்த மக்கள் 6-7 கிலோமீட்டர் நடந்துதான் வர வேண்டும். மருத்துவ வசதியை பெற அவர்கள் பேருந்தை பிடிப்பதற்கு இத்தனை கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். அதே போல பள்ளி குழந்தைகள் பெருமாள் மலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வர கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஆக நடந்து வர வேண்டிய சூழலில் இருக்கின்றார்கள். யானைகள் நடமாட்டம் இருக்கிறது, காட்டு மாடு, சிறுத்தைகள், பல வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சாலை 4 மீட்டர் அகலத்தில் அங்கே 12 அடியில் இருக்கிறது. இங்கே ஒரு கட் சைஸ் பஸ், அந்த கட் சைஸ் பஸ் விடுவதற்குரிய வழிவகை இருக்கிறது. எனவே ஒரு புதிய வழித்தடத்தை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டமைகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் கேள்வியிலே கேட்டிருந்த அந்த பேத்துப்பாறை என்ற கிராமத்தை ஒட்டிதான் பதில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பேத்துப்பாறை கொடைக்கானல் பழனி வழித்தடத்தில் அமைந்திருக்கின்ற பேத்துப்பாறை பிரிவிலிருந்து உள்ளே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம். இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே 22 தனி நடைகள் பேருந்துகள் இயங்கி வருகிறது. அதேபோல கொடைக்கானல் பெரும்பள்ளம் பேத்துப்பாறை வழியாக செல்கின்ற 6 தனி நடைகள் என 28 தனி நடைகள் பேருந்துகள் இயங்கி வருவதால் பேத்துப்பாறை கிராமத்திலிருந்து பேத்துப்பாறை பிரிவிற்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து பேருந்து பிடிக்கலாம் என்று துறையில் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய உறுப்பினர் அவர்கள் அதற்கு உள்ளே இருக்கின்ற கிராமங்கள் 6 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வர வேண்டும் என்பதனை குறிப்பிடுகிறார். அவர் சொல்வது நியாயம். பள்ளி மாணவர்கள், வனவிலங்குகள் நடமாடுகின்ற பகுதியிலே வருவது சிரமம். எனவே மீண்டும் அந்த பாதை உறுப்பினர் சொல்கின்ற அளவிற்கு சிறிய பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்றதாக இருந்தால் மீண்டும் பார்வையிட சொல்லி அதை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே மலைப்பகுதிகளுக்கு பேருந்து விட வேண்டும் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்ற அறிவுரை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற வத்தல்மலைக்கு சென்றிருந்த பொழுது அந்த மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்கே பேருந்தை இயக்குவதற்கு ஆணையிட்டு அங்கே பேருந்து இயக்கப்பட்டது. அதேபோல நம்முடைய நந்தகுமார் அவர்கள் அவருடைய அணைக்கட்டு தொகுதியிலே இப்போது ஒரு கோரிக்கை வைத்திருந்தார், பீஞ்சமந்தை என்ற கிராமத்திற்கு பேருந்து விட வேண்டும் என்று. எனவே இந்த ஆண்டு புதிதாக வாங்கப்படுகின்ற பேருந்துகளில் மலைப்பகுதியில் இயக்குவதற்கு கூடுதல் பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதில் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பாதை மீண்டும் பார்வையிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார். அமைச்சர்களுடைய பதிலுக்கு நன்றி. மாண்புமிகு மக்கள் முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே மாற்றப்படாமல் இருந்த பழைய பேருந்துகள், மிகவும் மோசமான நிலையில் இருந்த பழைய பேருந்துகளை மாற்றுகிற பணியை இந்த அரசு இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. அதன் பயனாக என்னுடைய பழனி சட்டமன்ற தொகுதி கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு 4 பழைய வழித்தடங்களில் இயங்குகிற பேருந்துகளுக்கு புதிய பேருந்துகளை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி என் தொகுதி மக்களின் சார்பில் தெரிவித்து, இந்த துறை சார்ந்த ஒரு கேள்வி, தயவு கூர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் என்னை தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய போக்குவரத்து துறைக்கு சொந்தமாக கொடைக்கானல் பேருந்து நிலையத்தின் அருகில் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்கிறது. கொடைக்கானல் நகரம் இன்றைக்கு உலக சுற்றுலா தலங்களில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது.
ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும். எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐபிஆர் அவர்களுடைய தலைமையில அவரை சந்தித்து அங்கே ஏற்படுகிற கடும் அங்க இருக்கக்கூடிய டிராபிக் ஜாம், அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, அதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்க கார் பார்க்கிங் அமைக்கணும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் எல்லாம் அமைக்கணும். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவங்ககிட்டயும் சொல்லி அவங்களும் கருத்துருக்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். நான் போக்குவரத்து துறை அமைச்சரிடத்தில் பணிவோடு சமர்ப்பிப்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த 3 ஏக்கர் நிலத்தை உங்களிடத்தில் ஆண்டு வாடகைக்கு கேட்டு ஒரு கருத்துருவை உங்கள் துறைக்கு அனுப்ப இருக்கிறார்கள். அந்த இடத்தை ஆண்டு வாடகைக்கு நீங்கள் அவர்களுக்கு வழங்குவீர்களே ஆனால் அந்த பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கக்கூடிய இடத்தை அங்கே ஒரு பொது வாகன நிறுத்தத்தை அங்கே ஏற்படுத்தினால் அந்த கொடைக்கானல் நகரத்தின் மைய பகுதியில கடும் நெரிசல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல வழிவகை ஏற்படும். எனவே நம்முடைய நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக உங்களிடத்தில் கேட்க இருக்கக்கூடிய அந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்று அந்த நிலத்தை நகராட்சி நிர்வாகத்தினுடைய அந்த பொது வாகன நிறுத்த பயன்பாட்டிற்கு வழங்க வழிவகை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் கொடைக்கானல் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் என்று குறிப்பிட்டார். அங்கே நேரடியாக சென்றுவிட்டு அந்த இடத்தை பார்வையிட்டு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தை எடுத்துக்கிறேன்னு இப்பொழுதே உத்தரவாதம் அளித்திருக்கிறார். துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்துறை உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.